பால் பாக்கெட் எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து செய்தியாளர் மாரிசாமி வழங்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். ஆவின் பால் பண்ணைகளிலிருந்து பொதுமக்களுக்கு குழந்தைகள் பருகுவதற்கு பால் பொதுமக்களுக்கு சப்ளை செய்வதற்காக சிறிய சில்லறை வியாபாரிகள் ஆவின் பால் டெப்போக்களுக்கு பால் மினி லாரிகள் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த மினி லாரிகள் மூலமாக எடுத்துச் செல்லும் போது பால் பால் டெப்போ உரிமையாளர்கள் பில் போடும் பால் பாக்கெட்டுகளுக்கும் மினி லாரிகளில் கொண்டு சப்ளை செய்யும் பால் பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது. இதில் ஊழல் நடைபெறுகிறது. பெரிய அளவிலான ஊழல் நடைபெறுகிறது. சிறிய அளவில் நடந்து ஊழல் பெரிய அளவில் நடைபெறுகிறது. இது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக காலமாக தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது என்று புகார் தெரிவித்திருக்கிறார்கள் மதுரையைச் சேர்ந்த பால் டெப்போ உரிமையாளர்கள். இந்த புகார் பற்றி நாம் களத்தில் இறங்கி விசாரிக்கும் பொழுது இந்த ஊழல் எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தோமானால், தினசரி பால் காலையில் தேவைப்படுகிறது. இந்த பாலை முதல் நாளே பால் டெப்போ ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் அந்த சிறிய பால் டெப்போ சில்லறை வியாபாரிகள் அந்த மண்டல அலுவலகங்களில் ஆவின் என்று சொல்லக்கூடிய அந்த பால் பண்ணைகளின் மண்டல அலுவலகங்களில் பில் செய்கிறார்கள். 200 பாக்கெட் என்று தேவைப்பட்டால் 200 பாக்கெட்டுக்கு பில் செய்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த பாக்கெட்டுகள் 200 பாக்கெட்டுகள் அந்த சில்லறை டெப்போவிற்கு வர வேண்டும். ஆனால் 50 பால் பாக்கெட்டுகளுக்கு ஒரு பாக்கெட் வீதம் அந்த மினி லாரிகளில் கொண்டு வந்து பால் போடும் டிரைவர்கள் அந்த 50 பால் பாக்கெட்டுகளுக்கு ஒரு பாக்கெட் வீதம் எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சப்ளை செய்கிறார்கள். இப்படி பார்த்தோமானால் தமிழகம் முழுவதும் 50,000 பால் டெப்போக்கள் சில்லறை வியாபாரிகள் 50,000 பால் டெப்போக்கள் இருக்கிறது. ஒரு டெப்போவிற்கு ஒரு பாக்கெட் என்று வைத்து பார்த்தாலும் ஒரு பாக்கெட் 50 ரூபாய் ஆகிறது. இப்படி சிறிய அளவிலாக ஆரம்பிக்கும் இந்த லஞ்ச ஊழல் பெரிய அளவில், இந்த முறைகேடானது பெரிய அளவில் லட்சக்கணக்கில், மாதத்தில் பார்த்தால் கோடிக்கணக்கில் இந்த ஊழல் நடைபெறுகிறது என மதுரை பால் டெப்போ உரிமையாளர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதை ஒரு லைவான வீடியோவாகவும் எடுத்து அவர் காண்பித்திருக்கிறார். ஒரு 50 பால் பாக்கெட்டுக்கு அவர் பில் செய்கிறார் பால் டெப்போ உரிமையாளர். ஆனால் அவருக்கு கிடைப்பது 49 பாக்கெட் தான் அந்த டிரைவர் கொண்டு வந்து அவருக்கு சப்ளை செய்கிறார். அப்படி என்றால் அன்று ஒரு நாள் ஒரு பால் பாக்கெட் அவருக்கு அந்த ஊழலில் ஒரு பால் பாக்கெட்டை டிரைவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த ஒரு பாக்கெட்டுக்கான பணத்தில் அந்த டிரைவர் மற்றும் அதன் கான்ட்ராக்டுக்காரர், அதுபோக இந்த அதிகாரிகள் ஆவின் பாலகத்தின் ஆவின் பால் பண்ணை அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள், இவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளும் இந்த பெரும் அளவிலான இந்த முறைகேட்டில் பங்கெடுக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வீடியோ வெளியிட்டவரை வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ஒரு 12ஆம் தேதி அவர் வீடியோ எடுத்திருக்கிறார், அதை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு உடனடியாக அவர் அந்த வீடியோவை வெளியிட்டு விட்டார் என்ற காரணத்திற்காக அவருடைய டெப்போவிற்கு பால் பாக்கெட்டுகள் கூட சரிவர அவருக்கு சப்ளை செய்ய மறுக்கிறார்கள் ஆவின் நிர்வாகம். இதுபோல இந்த ஊழலானது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் குறித்து மதுரையைச் சேர்ந்த ஆவின் பால் வண்டி ஓட்டுநர் இப்ராஹிம் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதையும் பார்க்கலாம். கடந்த ஒரு 20 வருஷமாக நான் ஆவின் பால் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, ஆவினுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிப்போக்கும் தகுந்த மாதிரி ஒரு பாக்கெட்டு 2 பாக்கெட் லாரி டிரைவர் திருடப்படுது. இந்த பால் பார்த்தீங்கன்னா உடந்தையாக இருக்கிறது ஆவின் பாலகத்தில் உள்ள மெயின் உயர் நிலையத்தில் அதிகாரியில இருந்து கடைநிலை ஊழியர்கள், சூப்பரண்டு, கேசியர் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக என்ன செய்யறாங்க, இந்த பால் திருட்டை ஊக்குவிக்கப்படுத்துறாங்க. நம்ம அந்த டிரைவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, எங்க முதலாளியை கேளுங்க. இதை நமக்கு சொல்ல போனோம்னா அங்க இருக்க அதிகாரிகள் எங்களுக்கு அலட்சியம் செய்யறாங்க, இலக்காரம் பண்றாங்க. அவங்கள்ட்ட எங்களுக்கு சொல்றாங்க, ஏன்பா நீங்க போய் அங்கெல்லாம் வாய் கொடுக்குறீங்க லாரிக்காரன்ட்ட, அவன்கிட்ட பேசாதீங்க. அவன் குண்டூசி வச்சு என்ன செய்வான் தெரியுமா, பால் பாக்கெட்டை டேமேஜ் பண்ணுவான், லீக்கேஜ் பண்ணி விடுவான், உங்களுக்கு தான் லாஸ். ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்தனா அது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அவங்க இல்ல. எனக்கு சைக்காலஜியா என்ன செய்யறாங்க, மனதளவுல பாதிப்பு ஏற்படுத்தி எங்களை திருப்பி அனுப்புறாங்க. பில்லுன்றது எங்களுக்கு குறிப்பா இன்னைக்கு 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15 ரூபான்னு நாங்க இங்க முதன்மை மண்டலம் இருக்கு. அங்க இன்னைக்கு நாளைக்கு கூடிய பாலை இன்னைக்கே என்ன செய்வோம்னா பணம் கட்டிட்டு வந்துருவோம். அப்ப நாளைக்கு வர பால் பாக்கெட்னா எங்களுக்கு 2 பாக்கெட் கம்மியா வரும். இதை நம்ம கேட்டோம்னா முதலாளியை கேளுங்க, நான் எனக்கு கொடுக்கறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வண்டிக்காரர் சொல்றாரு. முதலாளி யாருன்னா அதை சொல்ல மாட்டாரு. ஏன்னா நான் கேட்டேன் ஆளுங்கட்சி. எந்த ஆளுங்கட்சியா நீ? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.